விளக்கேற்றும் போது சொல்றதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கானா? இருக்கு. ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் போது சொல்லணும். நிறைய வீடுகள்ல பாருங்க, சாயந்தரம் விளக்கேற்றணும், அது ஒரு கடமை அப்படின்னு செய்வாங்க. நான் விளக்கு ஏற்ற போகும்போது விளக்கை ஏத்திக்கிட்டே டிவி சவுண்ட குறை, ஃபேன் ஆஃப் பண்ணு, அங்க என்ன சத்தம், இப்படி பேசிக்கிட்டே விளக்கேற்றுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. விளக்கை ஏற்றும் போது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. இப்படி சொல்லிக்கிட்டு தான் விளக்கை ஏத்தணும். ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை சொல்லிதான் நீங்க விளக்கேத்தணும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. 4 வரி இதை சொல்லிதான் நாம விளக்கேற்றோம். இதை பார்த்துருங்களேயா, மண்ணெண்ணெய் விளக்கு சீராக கொடுப்பாங்க. சரிங்களா? நிறைய வீடுகளில் கரண்ட்டு கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் காலமாக தான் கரண்ட் பிடுங்குறோம். நம்ம பழைய காலத்தில் ஃபுல்லாகவே விளக்கு தான் நமக்கு. அதனால தான் இந்த இதெல்லாம் இருக்கும். திண்ணையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொந்து மாதிரி வச்சுருப்பாங்க, விளக்கு வைக்கிறக்காண்டி, வெளிச்சத்துக்காண்டி. வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி மாடம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் விளக்கு மாடம்னே சொல்லுவாங்க, வெளிச்சத்துக்காண்டி அப்படி இருக்கும். நமக்கு இப்போ அதெல்லாம் வேலை இல்லாமல் போச்சு. அப்போ நம்ம மந்திரம் சொல்லுவோமா, அந்த விளக்கு ஏற்றும் போது மந்திரமாக சொல்லிக்கிட்டு இருப்போம். எல்லா தீபமும் ஒன்று தானே. குத்து விளக்கில் ஏற்றுற தீபம் வேறு, இந்த விளக்கில் ஏற்றுற தீபம் வேறு இல்லை. எல்லா தீபமும் ஒன்று. தீப வழிபாடுனே இருந்திருக்கு. அதுக்கு ரீசனே இருட்டு ஆயிடுச்சுன்னா நமக்கு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் தான் நம்மளை விடிய வரைக்கும் பத்திரமா பார்த்துக்குது, பாதுகாப்பாக வச்சுக்குது. அதனால தீப வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. அதனால் இந்த மாதிரி அவங்க ஒன்று பிராமன்ஸாக இருக்காங்க, இல்லாட்டி பணக்காரங்களாக இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா, காசு கொழுப்பு, ஜாதி கொழுப்பு, காசு கொழுப்பு எங்கேயோ ஒரு உயரத்தில் உட்காந்து 4 பேர்த்துக்கு நான் நல்லது சொல்கிறேன்னு உட்காந்து இப்படி சாமி விவகாரங்கள்லாம் தலையிடுறாங்க. அவங்களுக்கும் சேர்ப்பு வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு கண்டதை உளர்றவங்க பின்னாடி போகாதீங்க தயவுசெய்து. விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கெல்லாம் மந்திரம்லாம் தேவையில்லை. சரிங்களா? ஜோதியே ஒரு மந்திரம்தான். யார் அந்த மந்திரன்ற வார்த்தையை முதல்ல கண்டுபிடிச்சா? மந்திர தந்திர சமஸ்கிருதம், வேற ஒன்றும் இல்லை.